இங்க பாக்கியாவும் எல்லாம் மீறின கோபத்தோட இதுக்கு மேல நீங்க இந்த வீட்ல இருக்கக்கூடாது. முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இத கேட்டோனே ஈஸ்வரிக்குமே பொறுக்கல. தான் பையன எதுக்காக வெளியில போ சொல்லணும்? வாய்ப்பே கிடையாது. கோபி இங்க இருந்தே தீருவான். அவன் இங்க வெளியில போமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இத பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் ரொம்பவே கோவப்பட்டு ஒழுங்கா அவர் இந்த வீட்டை விட்டு வெளியில போல அப்படின்னா இனிமேல் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட உடனே வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. அதே நேரத்துல செலின்னு இருந்துட்டு ஏமா இப்படி பேசுறீங்க? அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிமிஷத்தை நீங்க கெடுக்கணுமா? சொல்லப்போனா அப்பா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரம் இனியாவுமே இருந்துகிட்டு ஏமா இப்படி பண்றீங்க? டாடி இப்பதான் இந்த வீட்ல வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்களும் டாடி கூட ஹாப்பியா இருக்கோம். இது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் எவ்வளவு நாள் தெரியுமா டாடி கூட இந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க பாக்கியாட்ட தான் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க எப்பவும் போல ஈஸ்வரியுமே இங்க பாக்கியா வெறுப்பேத்துற மாதிரி இங்க பாரு, நான் எப்பவும் நினைச்சது ஒண்ணுதான். என் பாக்கியா கூட கண்டிப்பா என்னோட மகன் கோபி இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம். அதனாலதான் என் கோபி இந்த வீட்டை விட்டு நான் போக விட மாட்டேன்றேன். கோபி கண்டிப்பா இங்க தான் இருப்பான். அதுவும் நம்ம கூட தான் இருப்பான். அது கடைசி வரைக்கும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டுட்டு இங்க செலியனை பார்த்து இங்க பாரு செலியன், நீ வந்து இன்னும் சின்ன பையன் கிடையாது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு, இன்னொரு குழந்தை இருக்கு. அதை பத்தி நீங்க யாரும் நினைச்சு பாத்தீங்களா? ஏன் உங்களோட வழியை மட்டும் நீங்க சுயநலமா யோசிச்சு பாக்குறீங்கல்ல? ஆனா இதே இவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கே வந்துட்டாரு. இன்னுமே அந்த குழந்தைய போய் பார்க்காம இருக்காரு. அந்த குழந்தையோட மனசு எவ்வளவு பாடுபடுன்னு அவருக்கு தெரியுமா? சொல்லப்போனா அந்த நிமிஷத்துல அந்த குழந்தைய பத்தி அவர் யோசிச்சாரா? ஆனா இங்க உட்காந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ராதிகாவும் அந்த குழந்தையும் இவங்களுக்கு வேண்டாதவங்களா? அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு இப்ப மறுபடியுமே வந்து இங்க வந்துட்டாரா? சொல்லப்போனா என்னோட வாழ்க்கையில இவர் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணாரோ எனக்கு அதை அப்படியே இப்ப ராதிகாக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நானுமே இவரை பொறுத்து பொறுத்து வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒரு சில நாட்கள்ல நான் வெயிட் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அப்பா அவர் என்னை ஏமாத்திட்டு ராதிகாவோட போயிட்டாரு. ஆனா இப்ப அதே மாதிரியே அந்த ராதிகாவை ஏமாத்திட்டு இப்ப நம்ம கூட வர ட்ரை பண்றாரு. இவரெல்லாம் வந்து நல்லவரா? இவர் பண்ற விஷயம் எல்லாம் நீங்க நல்லதுன்னு சொல்லி சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லின்ட்டு கேட்குறாங்க. அப்போ இனியாவை பார்த்து இங்க பாரு இனியா, இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிற அளவு உனக்கு இன்னும் வயசு வரல. தயவு செஞ்சு நாங்க என்ன பேசுறோம் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்காம இந்த விஷயத்துல நீ தலையிடாத. உங்க அப்பா மேல உனக்கு பாசம் இருக்கிறது இருந்துட்டு போட்டு, ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பாசம் வச்சிருக்காளே, அவளை பத்தி நீ யோசிச்சியா? சொல்ல போனா இன்னைக்கு காலையில அந்த பொண்ணு, அதாவது மயு வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. வீட்டு கேட்டு வாசல்ல தாண்டறதுக்கு முன்னாடியே உங்களோட சிரிப்பு சத்தம், இங்க கோபியோட சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே பயந்துட்டு அங்க இருந்து வெளியில கிளம்ப பார்த்தா. நான் கூட சொன்னேன் ஏமா உள்ள வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்ல இந்த மாதிரி பாட்டி திட்டுவாங்க, பாட்டி உள்ள வந்தா சத்தம் போடுவாங்கன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அம்மாவையும் வேற சத்தம் போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்க கோபியோட அம்மாவை பார்த்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அந்த குழந்தையோட நிலைமையை பத்தி யோசிச்சு பார்த்தியா? நீங்களாவது இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கீங்க. ஆனா அந்த குழந்தைக்கு யார் துணையா இருக்கா? அது தனியா இருக்கு. அந்த குழந்தை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அது யாராவது நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா மனசுல இருக்கிற வெறியெல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கோபிக்கும் பயங்கரமா ஃபீலிங் ஆகுது. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இந்த மாரி அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு நம்ம இப்படி ராதிகாவையும் மையோவையும் விட்டுட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க மறுபடியும் ஈஸ்வரி முட்டாள்தனமா இங்க பாரு பாக்கியா, நீ என்ன சொன்னாலும் சரி, என் பையன் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் இதுக்கு மேல இப்படி பேசுற நீங்க என் வீட்டுல இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க முதல்ல என் வீட்டை விட்டு வெளியில போங்க. நீங்க என் வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோபியும் இந்த விஷயத்தை இதோட நம்ம நிறுத்திடுவோம். சொல்லப்போனா நம்மளாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோபியுமே முன் வந்து என்னை மன்னிச்சிரு பாக்கியா, நீ சொல்ற விஷயங்கள் நானுமே யோசிக்காம விட்டுட்டேன். நான் ஒன் சைடு மட்டும் யோசிச்சமே தவிர இன்னொரு பக்கம் ராதிகாவோட சைடு நான் யோசிக்காம விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவோட வீட்டுல இருந்து இங்க கோபியுமே கிளம்புறாரு. அதே நேரத்தை கரெக்டா ஈஸ்வரியுமே இங்க கோபியை தடுத்து ஏன்பா அம்மா விட்டுட்டு போற, நீ அம்மா கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கோபியுமே ரொம்பவே தெளிவா பேசுறாரு. இங்க பாருங்கம்மா, முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க. எனக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு. இப்ப நான் மறுபடியும் அந்த குடும்பத்தை இப்படி நட்டாத்துல விட்டுட்டு நான் மறுபடியும் இங்க வர முடியாது. அப்படி வந்தேன்னா என்னை விட கேவலமானவன் வேற யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் மயுவை பத்தி அந்த அளவுக்கு நான் திங்க் பண்ணல. இப்ப பாக்கியா சொல்லும் போதுதான் எந்த அளவுக்கு மயுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற விஷயம் எனக்கு புரியுது. அவ வாசல் வரைக்கும் வந்து என்ன பார்க்காம போயிருக்கா. அவ எவ்வளவு வேதனைப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியும் மயுவோட இடத்துல இருந்து ரொம்பவே அவளோட சென்டிமெண்ட் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அதே நேரத்துல நான் கிளம்புறேன் பாக்கியா, என்னை மன்னிச்சிரு. இது வரைக்கும் நான் உன்னை கஷ்டப்படுத்தி தான் என்ன மன்னிச்சிரு. அதே நேரம் நீ எனக்காக செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கோபியுமே அங்கிருந்து வெளியில கிளம்புறாரு. அவர் கரெக்டா வாசலை விட்டு வெளியில கிளம்புற அடுத்த செகண்டே இங்க டைரக்டா ஸ்டேஷன்ல இருந்து ஆளுங்க வராங்க. வந்த உடனே அவங்களுமே நீங்க தானே கோபி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கோபியுமே ஆமா சார் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருங்க சார், உங்க மேல ஏற்கனவே போட்ட கேஸ் வந்து வர திங்கக்கிழமை இந்த மாதிரி கோர்ட்டுக்கு வருது. அதனால நீங்க கோர்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ கோபியுமே இந்த பக்கம் பாக்கியாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சரி பாக்கியா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டைரக்டா இங்க ராதிகாவோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரிக்கும் பயங்கரமா கடுப்பாகுது. எவ்வளவு தைரியம் தான் என் பையன் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பேன். இந்த மாதிரி வீட்டுக்கு
பெரியவன் அப்படின்னு சொல்லி என் பேச்சை மதிக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக சொல்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம, இந்த மாரி நீ பண்ணிட்டல்ல, கண்டிப்பா நீ ஒரு நாள் இதுக்கெல்லாம் அனுபவிப்ப பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஈஸ்வரியுமே வந்து சாபம் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவுமே சிரிச்சுட்டு, இங்க பாருங்க அத்தை, நான் இதுவரைக்கும் உங்கள அத்தையா பார்த்தது கிடையாது. அம்மா தான் பார்த்துருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் உங்க பையன் அப்பப்போ வில்லனாவும், அப்பப்போ ஹீரோவாவும் தெரியறான். நீங்க மாறி மாறி பேசுற மாதிரி என்னால மாறி மாறிலாம் பேச முடியாது. நான் எப்பவுமே ஒண்ணுதான். நீங்க உங்க பையனோட இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டைரக்ட்டா ராதிகாவோட வீட்டுக்கு போங்க. அதே நீங்க இங்க இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். நான் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாக்கியாவும் மாஸா பேசி முடிச்சுட்டு, அவங்களுமே உள்ள போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே டைரக்ட்டா இங்க ராதிகாவோட வீட்டுக்குள்ள உள்ள போறாங்க. உள்ள போன அடுத்த செகண்டே மயு ஓடி வந்து இங்க கோபிய கட்டிப்பிடிச்சு, "அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த உடனே இந்த பக்கம் கோபிக்குமே, இங்க பாக்கியா சொன்னது எல்லாமே உண்மைதான். கிட்டத்தட்ட அவ என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்காம, இந்த பக்கம் ராதிகாவோட இடத்துலயும், மயோட இடத்துல இருந்து அவங்களோட கஷ்டத்த பத்தி யோசிச்சு பார்த்திருக்கா. உண்மையுமே அவளுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, "என்ன மன்னிச்சிருமா, அப்பா உன்னை பார்க்க வராம இருந்ததுக்கு அப்பாவுக்கு என்ன வேணாலும் நீ வந்து தண்டனை கொடுமா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட மையுமே, "இல்லப்பா, நீங்க என்ன பார்க்க வந்ததே போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் உங்க மேல உண்மையிலுமே ரொம்பவே அன்பு வச்சிருக்கேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன விட்டு மட்டும் பிரிஞ்சு போயிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மையுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கமலாவுமே இங்க கோபியை பார்த்து, "ஏன் மாப்ள, இந்த மாதிரி ஒரு பச்சை குழந்தைய பார்க்கணும்னு கூட உங்களுக்கு தோணலையா? அவ எந்த அளவுக்கு உங்க மேல அன்பு வச்சிருக்கா பாருங்க. ஆனா இந்த குழந்தைய மதிக்காம நீங்க இப்படி பண்ணதெல்லாம் சரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க கோபியுமே எங்க கமலாவை பார்த்து, "என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் பண்ணது தப்பு தான். எங்க அம்மா கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க போனது சரி ஓகே தான். பட் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு நான் திரும்பி இங்கேயே வந்திருக்கணும். இந்த விஷயம் எல்லாமே இப்ப பாக்கியா சொல்லி தான் எனக்கு புரிய வந்துச்சு. அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களை மிஸ் பண்ணிக்கிட்டு அந்த வீட்ல கிட்டத்தட்ட 2 பேர் இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மண்டையிலே உரைச்சிச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ராதிகாவுமே இதையெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்ல போனா அவங்களுமே கோபியை விட்டுட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே வந்துட்டாங்க. ஆனா ஃபைனலா கோபி இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே நேரம் கோபி மறுபடியும் திரும்பி நம்ம லைஃப்க்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மயு அழுறத பார்த்துட்டு, நம்ம பொண்ணு எந்த அளவுக்கு கோபி மேல அன்பு வச்சிருக்கா, சொல்லப்போனா நான் மட்டும் கோபிய மயோட வாழ்க்கையில இருந்து பிரிச்சேன் அப்படின்னா அது பெரிய பாவமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே மயுவையும் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. இதே நேரத்துல கோபியுமே, "கவலைப்படாத ராதிகா, எந்த ஒரு காரணத்திலும் எனக்கு கண்டிப்பா நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இங்க வாக்க கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவோட வீட்டுல எப்பவும் போல இங்க கோபி மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு மறுபடியும் ஈஸ்வரி அடுத்த கட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இந்த டைம் இங்க செலியில வச்சு ஆரம்பிக்கிறாங்க. செலினுமே இருந்துகிட்டு, "அம்மா இங்க பாருமா, அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு. இந்த நிமிஷத்துல அவர் மறுபடியும் எங்க ஜெயிலுக்கு போனார் அப்படின்னா அவருக்கு உடம்புக்கே பிரச்சனை ஆயிடும். சொல்லப்போனா அவர் உயிருக்கே பிரச்சனை ஆயிடும். அதனால தயவு செஞ்சு அந்த கேஸை வாபஸ் வாங்குங்க. உங்களுக்கு அப்பா மேல இருக்க கோவத்தினால அவரை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்காதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க பாக்கியாவும், "இங்க பாரு செல்லியன், என்னோட முடிவுல தலையிடுற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் வயசு பத்தாது. அதை விட முக்கியமா என் முடிவை நான் தான் எடுக்க முடியும். நீங்க எடுக்க முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவன் நான் தான். நீங்க வந்து பக்கத்துல நின்னவங்க தான். அந்த வழி என்னன்னு எனக்கு தான் தெரியும். அதனால கண்டிப்பா நான் என்ன செய்யறேன்னு இருக்கனோ அதை தான் செய்வேன். நீங்க சொல்றதுக்காகலாம் என்னால மாத்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமா பேசுறாங்க. மறுபடியும் ஈஸ்வரி குறுக்க வந்துட்டு, "ஏன் பாக்கி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என் பையனை நீ கொல்லாம விட மாட்டியா? அவனை எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்து வச்சலாம்னு சொல்லி நினைச்சேன். அதையும் கெடுத்து விட்டுட்ட. இப்ப அவன் உயிரோடு இருக்கிறதே உனக்கு பிரச்சனையா இருக்கா? அவனை கொல்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவோட முகத்தை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. உடனே பாக்கியாவும் இங்க லைட்டா சிரிச்சுட்டு, "இங்க பாருங்க, உங்க பையனோட விதி அதுதான்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. அவர் பண்ண தப்புக்கு அவர் அனுபவிக்க வேண்டியது கண்டிப்பா வந்து உண்மை. ஏன்னா அவர் பண்ண விஷயம் மக்களோட உயிரோட விளையாண்டுருக்காரு. அதுக்கு சாதாரண தண்டனைலாம் கிடைக்காது. பயங்கரமா வந்து ஒரு 2, 3 வருஷம் அவர் உள்ள போய் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இருந்துட்டு வரட்டும். அப்பதானே அவருக்கு புத்தி வரும். இன்னொரு டைம் இப்படி பண்ணக்கூடாது, மத்தவங்க உயிரோட விளையாடக்கூடாதுன்னு அவருக்கு தோணும்ல. அதனால நான் பண்றத பண்ணுவேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவுமே ஈஸ்வரியோட முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க.